எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஷாவோட பப்பீஸ் தான். அது வந்து ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 7 பப்பீஸ் போட்டிருக்கு. இப்போ தான் இதோட குட்டியை வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடணும். ஆமாம், 7 குட்டியில் பார்த்தீங்கன்னா 3 மேல் 4 ஃபீமேல் போட்டிருக்குது. யாருக்கும் பப்பீஸ் வேணும்னாலும் நீங்கள் முன்னுக்கூட்டியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இது நம்ம ராஜபாளையம் டாப் குவாலிட்டி பப்பீஸ் இது எல்லாமே. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்குட்டி. உங்களுக்கு குட்டியோட அந்த ஹெட் சைஸை பார்த்தா இது நல்லா ப்ராட் ஹெட்டாக இருக்கும். குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆண்குட்டி. இந்த குட்டியோட தாய் வந்து இதுதான். இது வந்து அடுத்து ஒரு இன்னொரு ஆண்குட்டி. குட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. நல்லா பிங்க் நோஸு, அதோட அடி வயிறு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருக்கும். பாதம் முதற்கொண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் தான் ஆகுது குட்டி வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பப்பி. இப்போ தான் லைட்டாக கண்டு திறக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது குட்டி வந்து. இது இன்னொரு ஃபீமேல். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லைட்டாக தான் கண்ணை முடிச்சிருக்கோம். இப்போ வந்து கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய குட்டியாக வளர்த்து தான் நம்ம வந்து டெலிவரி கொடுப்போம். நல்லா என்ன சொல்கிறது அப்படின்னா நல்லா செல்ஃப் ஃபீடிங் எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் நல்லா பெரிய குட்டியாக வளர்த்து தான் கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து. அதனால் யாரும் சின்ன குட்டியாக இருக்கேன்னு யோசிக்கணும். சின்ன குட்டி நம்ம எதுக்கு போடணும் அப்படின்னா முன்கூட்டி யாருக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து சின்ன குட்டியில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேலு. இப்போ இந்த குட்டியே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் குட்டி தான், நல்லா ஹெவி சைஸாக இருக்குது. இன்னும் ஒரு 30 நாளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் குட்டி வந்து. அதேமாதிரி ராஜபாளையத்தில் உள்ள பிரச்சனைகள் தெரியும், ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நம்ம அந்த காது பிரச்சனைகள்லாம் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு கிளியராக காது கேட்கலையான்னு கஸ்டமருக்கு வந்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம வந்து. ஆமாம், ஏன்னா இதில் உள்ள மெயின் பிரச்சனை அது ஒன்று தான். நம்ம சீக்கிரம் டக்குன்னு எடுத்தோம்னா கொடுக்க முடியாது குட்டிகளை வந்து. மற்ற குட்டிகள் மாதிரி காது கேட்கா என்னன்னு செக் பண்ணி தான் நம்ம தரவா செக் பண்ணி தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுப்போம். அதனால் எந்த கஸ்டமரும் யோசிக்க வேண்டாம் காது கேட்காம போயிருமோ அந்த மாதிரி பிரச்சனை வரும் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக அதை நாங்களே கிளியராக செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். அவங்களுக்கு வந்து அதுமாதிரி சின்ன குட்டியாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். நல்ல பெரிய குட்டியாக செல்ஃப் ஃபீடிங் எடுக்கக்கூடிய ஸ்டேஜ்லாம் குட்டியை கொடுப்பேன் நான் வந்து. ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் மோஸ்ட்லி நான் போட்டே கொடுத்துருவேன். நான் வந்து கஸ்டமருக்கு வந்து பப்பி டிபி வேக்சின் போடுவோம் நம்ம வந்து. அந்த வேக்சின் போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆண்குட்டி. அடி தாடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் தான் இருக்கும். ராஜபாளையத்துக்கு மார்க்கிங்கே இதுதான். அதாவது எந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ள குட்டியை உங்களுக்கு நான் கொடுப்போம்னா, ஆல்ரெடி ஒரு குட்டி வந்து புக் பண்ணிட்டாங்க. நம்ம மதுரை பக்கத்தில் ஒரு சாதம் புக் பண்ணிட்டாங்க. டெலிவரி நம்ம நாளை கழிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம வந்து. அந்த குட்டியை உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். அது மாதிரி நிறையா கஸ்டமர் கேட்டாங்க, அப்போ எந்த ஸ்டேஜில் நீங்கள் குட்டியை கொடுப்பீங்க அப்படின்னாங்க. நான் அந்த ஸ்டேஜ் குட்டியை உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எந்த ஸ்டேஜில் நீங்கள் குட்டியை கொடுப்பீங்கன்னு. ஆல்ரெடி இந்த பப்பியை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டேன். முதல்ல ஒரு ஷார்ட்டை வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கியாச்சு. நம்ம அவங்களுக்கு தான் அந்த குட்டி வந்து போகுது. ராஜ்குமார், இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 35 days அந்த ரேஞ்சுக்கிட்ட ஆக போகுது. ஃபஸ்ட்டு வேக்சின் பப்பி டிபி பண்ணியாச்சு. பப்பி டிபி வேக்சின் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 week கிட்ட இருக்கும். உங்கள் குட்டியோட சைஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நல்ல ஹெவி சைஸாக இருக்கும் குட்டி வந்து. இதோட அடி பாதம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரி 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 முளைச்சிருக்கோம் நல்லா. இந்த குட்டி இப்போ தாராளமாக பார்த்தீங்கன்னா பெடிகரி மில்க் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து.
அந்த சைடு உதடு எதிர எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிங்க் கலரில் இருக்கும். ராஜபாளையத்துக்கு மார்க்கிங்கே இதுதான். இந்த சைஸ் குட்டியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டெலிவரி கொடுப்போம் நம்ம வந்து. ஆமாம், அதனால் கஸ்டமர் யாரும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா சின்ன சின்ன குட்டியாக நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, சின்ன குட்டியில் எப்படி நாங்கள் எடுத்து போய் வளர்க்குறது அப்படின்னாங்க. சின்ன குட்டியில் வந்து கொடுக்க மாட்டேன். இந்தமாரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாமே நம்ம அட்வான்ஸ் வாங்கி நம்ம புக் பண்ணிக்கிடுவோம் நம்ம வந்து. ஆமாம், இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம சொல்கிறது என்னென்னா, நிறையா கஸ்டமர் இப்போ டேரெக்டாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார்மில் வந்து. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் எடுங்க. இன்கேஸ் உங்களால் வர முடியல அப்படின்னா எங்கேனாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து. அந்த குட்டியோட சைஸ்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஹெட்டு நம்ம அந்த போன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் நம்ம கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் கொடுப்போம். நம்ம வந்து செல்ஃப் ஃபீடிங் எடுக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து குட்டியை வந்து. ஏன்னா அந்த ஸ்டேஜ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு போய் உங்களுக்கு வளர்க்குறதே உங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப சின்ன பப்பியாக இருக்கும், நான் கொடுக்க மாட்டேன். அதேமாதிரி என்ன அப்படின்னா ராஜபாளையத்தில் கூட காது கேட்க நம்ம செக் பண்ணி தான் கொடுக்க முடியும். அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்காக தான் நம்ம குட்டியை கொஞ்சம் டிலே பண்ணியே நம்ம கொடுக்குறோம் நம்ம வந்து. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்காங்க அப்படின்னா 50 நாள் 60 நாள் வரைக்கும் மதர் ஃபீடிங் தேவை. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. 22 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் ஃபீடிங்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் குட்டிகளுக்கு வந்து. அதுக்கு நம்ம அப்போ வந்து நம்ம செல்ஃப் ஃபீடிங் பழக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் வந்து தாராளமாக 30 to 35 போதும் கஸ்டமர் வாங்கி வளர்க்குறது. அது கரெக்டான டைமிங். அதுமாதிரி செல்ஃப் ஃபீடிங் தாராளமாக எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் வந்து. அதுவும் செல்ஃப் ஃபீடிங்கை நாங்கள் எடுக்க வச்சு பழக்கி தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.